வணக்கம் யூடியூப் நண்பர்களே. தற்பொழுது நாம் பார்க்க போவது பூஜை அறையில் பின்பற்ற வேண்டிய முக்கிய 30 குறிப்புகள். நமது வீட்டு பூஜை அறையில் பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் பற்றி பார்ப்போம். நாம் நம் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் செய்ய வேண்டியனவும் செய்யக்கூடாதவையும் யாவை என்று பார்ப்போம். தினசரி காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுள் பெயரை உச்சரித்தல் வேண்டும். தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில், கோபுரம், சிவலிங்கம், தெய்வ படங்கள், நல்ல புஷ்பங்கள், மேகம் சூழ்ந்த மலைகள், தீபம், கண்ணாடி, சந்தனம், மிருதங்கம், கன்றுடன் பசு, உள்ளங்கை, மனைவி, குழந்தைகள். நம் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி, வேப்ப மரம் இருக்க வேண்டும். அதனால் எந்தவித நோயும் வராது, விஷ ஜந்துகளும் நம்மை அண்டாது, தூய்மையான காற்றும் கிடைக்கும். வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அவை தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள். இது இறை சக்தியை குறைக்கும். அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது. மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும். செவ்வாய், வெள்ளி ஆகிய தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். மார்பிள், கிரானைட் தரைகளாக இருந்தால் ஈரத்துணியால் துடைக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறு செய்ய வேண்டும். நமது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும். இதுதான் துவாதசன தரிசனம் எனப்படும். அமாவாசை, தவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. பொதுவாக பெண்கள் நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது. இரு கைகளால் தலையை சொரிதல் கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது. மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் கூடாது. சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது. வீட்டின் நிலைகளில் குங்குமம், மஞ்சள் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது. வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது. நாம் அணைக்கக்கூடாது. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான பலமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 5ம் கலந்து ஊற்றி 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும். ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றக்கூடாது. விளக்கேற்றும் பொழுது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கை ஏற்றக்கூடாது. தீப்பெட்டி மூலமாக தான் விளக்கேற்ற வேண்டும். ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினைப்பயனும் வியாதியும் நெருங்காது. வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும். சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது. ருத்ரம், சமகம், கந்தசஷ்டி கவசம், சிவபுராணம், கோளாறு பதிகம், திருநீற்று பதிகம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது நல்லது. நாம் வீட்டில் கடவுளை வணங்கும் பொழுது நின்றவாறே தொழுதல் குற்றமாகும். அமர்ந்தபடிதான் தொழுதல் வேண்டும். யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலை மாலை வேளையில் விளக்கேற்றக்கூடாது. தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும். தூங்குபவரின் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது. பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும்
இடது நாசியில் சுவாசம் இருக்கும் பொழுது பெண்கள் குங்குமம் இட்டு கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும். பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும். கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும். விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், தாம்பத்திய உறவு, சண்டையிடக் கூடாது. ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலைக்குடுமையை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய வீடியோவில் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.